வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 3. ஓப்பனிங் சீக்வன்ஸே ப்ரீவியஸ் இஷ்யூல செலினா ப்ரூஸ் தூக்கி போட்ட அந்த வின்னிங் மெடலை எடுத்துக்கிட்டு இப்ப நீ என் கூட தான் வரணுங்கிற மாதிரி சொல்லிருப்பால, அங்க இருந்தா இப்ப காட்டுறாங்க. இந்த இடத்துல செலினா ஒரு கேட் டைப் ஆஃப் ஹுடியை போட்டுக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பா. எஸ், செலினா தானே கேட் உமன், அதை தான் இந்த இடத்துல காட்டுறாங்க. அண்ட் அவளுக்கு பின்னாடி வர நம்ம ப்ரூஸ், ஹே கொஞ்சம் ஸ்லோவா தான் போலாமேன்னு சொல்ல, அதுக்கு செலினா முடியாது, உனக்கு இந்த ஜீனியஸ் மெடல் வேணும் தானே, அப்ப பின்னாடியே வான்னு சொல்லிடுறா. தென் ப்ரூஸும் செலினாவும் பில்டிங் விட்டு பில்டிங் எல்லாம் குறிச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்போ செலினா ஆப்போசிட் பில்டிங் ரீச் பண்றதுக்காக ஒரு கேபிள் மேல நடக்கலான்னு போவா. அதை பார்த்த ப்ரூஸ், கேபிள் மேலையா, உனக்கு என்ன பைத்தியமா, கீழே விழுந்தோம் சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு செலினா அந்த கேபிள் மேல நடந்துகிட்டே, ப்ரூஸ் இங்க ரெண்டே விதமான கதைகள் தான், அதிகபட்சம் நீ கீழே விழுந்து ஒரு காலை உடைச்சுப்ப ஆர் ரெண்டு காலையும், பட் அது இங்க நடக்க போறது கிடையாது. பிகாஸ் உன்னோட கண்ணை நீ நேரா வச்சுக்கிட்டு நடந்து வர போற கேட் ஸ்டைல் மாதிரி. இதை கேட்ட ப்ரூஸ் அந்த கேபிள் மேல நடந்துகிட்டே என்ன அப்படின்னு கேட்க, கேட்ஸோட விஷன் ஒரு பயங்கரமானது, ஆனா அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். சோ கீழே எதையுமே பார்க்காம இந்த லிட்ஜை மட்டும் பார்த்து நடந்து வா, புரிஞ்சுதான்னு செலினா கேட்க, ப்ரூஸ் ஆல்மோஸ்ட் அந்த எண்ட் ரீச் பண்ணிருப்பான், என்னால முடியல அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கீழே விழ போக கரெக்டான டைம்ல செலினா நம்ம ப்ரூஸை காப்பாத்திடுறா. தென் ப்ரூஸ் கிட்ட நீ நைட் ஃபுல்லா நீ எப்படி இருக்க போறேன்னு செலினா கேட்க, அதுக்கு ப்ரூஸ் கேட் ஐஸ் தானே புரிஞ்சு அப்படின்னு சொல்றான். தென் இப்போ நம்ம அப்படியே பிரசன்ட் டைம்க்கு வரோம். ப்ரீவியஸ் இஷ்யூல நம்ம பேட்மேன் ஆல்ஃபிரடுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுத்திருப்பார்ல, அங்க இருந்தா இப்ப ஸ்டார்ட் பண்றாங்களே. நான் 4 டெக்கேட்ஸா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்கிட்ட 20க்கும் மேல டிஃபரெண்ட் ஐடென்டிட்டியில பாஸ்போர்ட்ஸ் இருந்தது. இந்த 40 வருஷமா ஷேடோ மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையை என்னாலே ஈஸியா கண்டுபிடிக்க முடியற மாதிரி இந்த பேட் தீம் டம் ட்ரக்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆக்சுவலா எனக்கு இந்த பேட்மேனை பிடிக்க போறது இல்லைன்னு. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, இந்த மாதிரி சிட்டிக்குள்ள டைரக்டா நீ போயிட்டு இருந்தானா அவங்க நம்மள ரொம்ப சீக்கிரமாவே பிடிச்சிருவாங்க அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்ல, அதுக்கு பேட்மேன் என்ன பண்ணி கொஞ்சம் வேகமா தான் பேசி ஆகணும். அண்ட் இந்த கேஸை பத்தி நீ என்கிட்ட பேசுறதுக்காக உனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுத்தேன், அது இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம பேட்மேன் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்ட்டி அனிமல்ஸ் கன்னை வச்சுட்டு ஃபயர் பண்ணிருப்பாங்க. அந்த புல்லட்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம ஆல்ஃபிரட் தன்னை கவர் பண்ணிக்கிட்டு, எனக்கு இந்த மிஷின்ஸ் சப்மிட் பண்றவன் ஒரு ஆளை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தான். அவன் தான் பிளாக் மாஸ்க். அவன் தான் இந்த குளோபல்லே ஒரு பவர்ஃபுல்லான ஆள். ஆல்சோ இந்த பாராமிலிட்டரியோட சீக்ரெட் லீடராகவும் இருக்கிறது அவன் தான். தென் ஆல்ஃபிரட் இந்த இடத்துல தன்னோட கன்னை எடுத்து பின்னாடி வர பார்ட்டி அனிமல்ஸை ஃபயர் பண்ணிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பார்ட்டி அனிமல்ஸோட லீடராக இருக்கிற ரோமன் சயானஸ் தான் இந்த பிளாக் மாஸ்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்ட்டி அனிமல்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் அவன் எடுத்துட்டு வந்து மிசைல பேட் மொபைலை பார்த்து லான்ச் பண்ண கரெக்டான டைம்ல பேட்மேன் பேட் மொபைலை திருப்பி இருப்பாரு. தென் ஆல்ஃபிரட் இந்த இடத்துல பின்னாடி வர பார்ட்டி அனிமல்ஸை ஃபயர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்போ பேட்மேன் 25 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆல்ஃபிரட் நம்ம இந்த காரத்துக்கு போட்டு ஒரு வேகமா போற காரை வேணா எடுத்துக்கலாமே. அதுக்கு பேட்மேன் உள்ள இருந்து ஒரு பட்டன் அமுக்குனதுமே பேட் மொபைல டாப் கவர் டப்புன்னு கீழே இறங்கி கார் பயங்கர ஃபாஸ்டா போதுங்க. அப்பதான் ஆல்ஃபிரட் எனக்கு பேட்மேனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. தென் பேட்மேன் ஆல்ஃபிரட் கிட்ட, உனக்கு இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்கு, உன்னால ஹோல்டு பண்ண முடியுமா? அப்ப ஆல்ஃபிரட் அந்த பேட் மொபைல்ல இருக்க அந்த ஃபயர் ஆர்மிங் இடத்த ரீச் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த பார்ட்டி நிமிஷம் அப்ப ஆல்ஃபிரட்டை பார்த்து சுட ஆரம்பிப்பாங்க. பட் பெருசா நம்ம ஆல்ஃபிரட் மேல எதுவும் பட்டிருக்காது. நான் சொல்றத கேளு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு பேட்மேன் ஆல்ஃபிரட் கிட்ட, அப்ப அந்த ஹின்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணு 15 செகண்ட்ஸ். தென் ஆல்ஃபிரட் அந்த ஹின்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இருந்த கன்னை யூஸ் பண்ணி பின்னாடி அந்த பார்ட்டி எலிமெண்ட்ஸை பொளந்துக்கிட்டே, ஒருவேளை சயானஸ் தான் பிளாக் மாஸ்காக இருந்தா அவன் கூட சண்டை போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவன் கிட்ட என்லெஸ்ஸான சோர்ஸ் இருக்கு. இதுக்கு பேட்மேன், நான் அப்ப அதோட பெருசாவே பில்ட் பண்ணுவேன் 10 செகண்ட்ஸ். அகைன் ஆல்ஃபிரட், அவனோட நம்ம பெருசா பில்ட் பண்ணி அவனை எதிர்த்து நிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நான் கேள்விப்பட்டேன் அவன் உனக்கு ஒரு டீல் ஆஃபர் பண்றான். அதுக்கான அர்த்தம் அவன் காம்ப்ரமைஸா போலான்னு நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காட்டம்ல அட்டாக் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சது எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆல்ஃபிரட் சொல்ல, அதுக்கு பேட்மேன், நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அவனை பார்த்து அந்த டீல் அக்செப்ட் பண்ணி நீ அவனுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறதை நிறுத்து. நான் கண்டிப்பா பெட் பண்றேன் அவன் காத்தம ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டான். ஈவன் நீ அவனை எதிர்த்து நிக்கலனாலும் நீங்க ஒரு ஹீரோவா தான் தெரிவ. இதுக்கு பேட்மேன், பை குவிட்டிங் மறந்தது, அது கண்டிப்பா நடக்காது. ஆல்சோ இந்த இடத்துல பேட்மேன் இன்னொரு பட்டன் அங்க பிரஸ் பண்ண பேட் மொபைல்குள்ள இருந்து ஒரு ரவுண்டான ராக் வெளியில வருது. அண்ட் இதுக்கு ஆல்ஃபிரட், பிளாக் மாஸ்க் இந்த வேர்ல்டுல ஒரு பயங்கரமான பணக்காரன், அதனால அவன் ஆஃபர் பண்ற அந்த அமௌண்ட் கண்டிப்பா 100 மில்லியனுக்கு மேலதான் இருக்கும். சோ நீ அந்த காசை எடுத்துக்கிட்டு பேட்மேனை இன்னும் ரொம்ப பெருசாக்கு, சம்திங் இம்பாக்டா. இதை கேட்ட பேட்மேன், இதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? இதுக்கு ஆல்ஃபிரட், சயானஸ் இந்த டீல் அக்செப்ட் பண்ணி உனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணா என்னோட ஆளுங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். சோ நானும் இந்த சிட்டி விட்டு போயிடுவேன், நீயும் உன்னோட பேட்மேனை பெருசா மாத்திக்கலாம், ரொம்பவே பெருசா. அண்ட் சயானஸும் இந்த காத்தமை விட்டு போயிடுவானா. அண்ட் இந்த இடத்துல பேட்மேன் லான்ச் பண்ண அந்த கல்லு பின்னாடி வந்த பார்ட்டி அனிமல்ஸோட காரை கம்ப்ளீட்டா கிராஷ் பண்ணிடுது. அண்ட் இதுக்கு ஆல்ஃபிரட், இல்ல எங்களுக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவனை நாங்க கண்டிப்பா கைது பண்றோம், நானும் என்னோட ஆளுங்களும் உனக்கு ப்ராமிஸ் பண்றோம், நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல ஆல்ஃபிரட் தனக்குள்ளே பேசிக்கிறாரு. பின்னாடி வர அந்த சைரன் சத்தம் ரொம்பவே அதிகமாகுது. பட் நான் நோட் பண்ணது, இவன் பிளாஸ்ட் கவுண்டர் நிறுத்திட்டான். ஃபைனலா அவன் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன்
தேங்க் காட். இப்படி நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஜிசிபிடி வந்துருது. ஆனா நம்ம பேட்மேனும் பேட் மொபைலை நிறுத்திடுறாரு. தென் கமிஷனர் புல்லாக் பேட்மேன் கிட்ட, திஸ் இஸ் கமிஷனர் ஹார்வி புல்லாக், ஒழுங்கா அந்த வியக்கலை விட்டு வெளியில வந்துருங்க, நான் சொல்றதை கேக்குதா, நீங்க யாரா வேணா இருக்கட்டும், ஒழுங்கா வெளியே வந்துருங்க, உங்களால வேற எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாதுன்னு புல்லாக் சொல்றாரு. தென் ஆல்ஃபர்ட் பேட்மேன் கிட்ட, நம்மளால ஒரு டீசென்டான டீம் உருவாக்க முடியும் கேட், என்கிட்ட சொல்லி இப்ப நம்ம எப்படி தப்பிச்சு போலான்ட்டு, லெட்ஸ் கீப் கோயிங். இதுக்கு பேட்மேன், உனக்கு முன்னாடி இருக்கிற லிவரை பிடிச்சிலு. சோ இந்த இடத்துல ஆல்ஃபர்டும் ஆல்ரைட். பட் அந்த லிவரை இழுத்ததுமே ஆல்ஃபர்ட் பேட் மொபைல்குள்ள இருந்து வெளியில வந்து விழுந்துடுறாருங்க. தென் பேட்மேனும் பேட் மொபைலை எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் மூலமா வெளியில வந்துடுறாரு. தென் இப்ப அகைன் நம்ம பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் வரும். இந்த இடத்துல ப்ரூஸ் செலினா கிட்ட எப்படி அப்படின்னு கேட்கறான். அதுக்கு செலினா இனிமே அப்படி கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு அகைன் ப்ரூஸ் ஏன் என்னாச்சுன்னு கேட்க, செலினா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. பட் ப்ரூஸ் இது கண்டிப்பா பெரிய விஷயம் தான் சொல்ல, இங்கதான் இவங்க இவ்வளவு நேரம் எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க விஷயத்த செலினா சொல்றது மூலமா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இவங்க வந்த பில்டிங்ல இவங்களை சுத்தி ஏகப்பட்ட பூனைகள் இருக்கு. சில பேருக்கு அனாதை குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஆசை இருக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம் தான், ஆனா எனக்கு அது ரொம்ப மோசமான விஷயமா தான் இருந்துக்குன்னு செலினா சொல்றா. அதாவது செலினா ஒரு அனாதை இல்லத்துல வாழ்றாளே, அண்ட் அவளை தத்தெடுத்து கூட்டின்னு போய் வளர்க்கணும்னு நினைச்ச எல்லாருமே கொஞ்ச நாள்லயே ரிட்டர்ன் எடுத்து வந்து விட்டுறாங்க போல. இதை கேட்ட ப்ரூஸ், லாஸ்ட் இயரா நீ 3 வீடு மாறி இருக்க, அது ஏன்னு கேட்கறான். அதுக்கு செலினா 4, பட் யார் இதை கவுண்ட் பண்ணிருக்கான்னு நம்ம ப்ரூஸ் தான் மீன் பண்ணிருப்பா. தென் ப்ரூஸ், வெல் இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க, செலினா ஒரு பூனையை கையில வச்சுக்கிட்டு, நான் இப்போ உன் கூட இருக்கேன் அண்ட் இவங்களோட தான். சி இதான் விஷயமே, எனக்கு எந்த விதமான சந்தோஷமா இருந்தாலும் நான் இங்க தான் வருவேன் அண்ட் இவங்களும் இங்க தான் வருவாங்கன்னு சொல்றா. இதுக்கு ப்ரூஸ் செலினா கிட்ட, நீ ஏன் எங்களோட வந்து தங்க கூடாதுன்னு கேட்க, அதுக்கு செலினா நிறுத்து அப்படின்னு சொல்றா. பட் இருந்தாலும் ப்ரூஸ், எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ வேணா என்னால முடியாதுன்னு சொன்னேன், ஓகே அண்ட் நம்ம வேற ஏதாச்சும் பத்தி பேசுவோமா கொஞ்சம் சந்தோஷமா அப்படின்னு செலினா ப்ரூஸ் அந்த பேச விடாம தடுத்துடுறா. அதுக்கு ப்ரூஸ் சந்தோஷமான லைக் எந்த மாதிரி அப்படின்னு கேட்க, செலினா லைக் அந்த சிங்கத்தை பத்தி, உனக்கு தெரியுமா அந்த ஜூவை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த சிங்கத்தையும் திரும்ப டான்சானியாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றா. இதை கிட்டது ப்ரூஸ் லைட்டா அந்த ஜூல நடந்த சம்பவம் ஞாபகம் இருந்துச்சு போல. அதனால இதுல உனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்க, செலினா உனக்கு தெரியுமா ஜீனியஸ் எல்லாம் சம்டைம்ஸ் முட்டாத்தனமா வந்து பாக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருந்து டோரை ஓப்பன் பண்ணி ப்ரூஸ் உள்ள போன்னு சொல்ல, ப்ரூஸ் உண்மையால நம்ம இங்க எதுக்கு தான் வந்திருக்கோம்னு கேட்கறான். அதுக்கு செலினா, பிகாஸ் உங்ககிட்ட உனக்கு காட்டணும்னு சொல்றா. அதுக்கு ப்ரூஸ் எங்கன்னு கேட்க, அகைன் செலினா உனக்கு எதிர்க்கவே அப்படின்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா நம்ம செலினா ப்ரூஸ ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்கா அண்ட் அந்த ஸ்கிரீன்ல ஜோரோன்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தி மாஸ்க் ஆஃப் ஜோரோ படம் தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம பேட்மேனோட மோஸ்ட் ஆஃப் த ஆரிஜின் ஸ்டோரிஸ்ல ப்ரூஸ் வெயின் ஃபேமிலியோட சேர்ந்து படம் பார்த்துட்டு வரும்போது தானே தாமஸ் அண்ட் மார்த்தா வேனை வழிப்பறியால கொண்டு இருப்பாங்க. பட் ஆனா அவங்க பார்க்க போன படம் என்னன்னு தெரியுமா, த மாஸ்க் ஆஃப் ஜோரோ. இதை பார்த்ததும் ப்ரூஸ் செலினா கிட்ட, நீ என்ன நினைச்சு இதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பான். ஏன்னா நம்ம ப்ரூஸ்க்கு அகைன் அந்த ஜூல நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. பட் இந்த இடத்துல நம்ம அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டைம்ல எனக்கு வரும் கேள்விகள். ப்ரூஸ் நீ வேணா என்கிட்ட எந்த கேள்வி வேணா கேள அப்படின்னு ரிட்லர், அதாவது நம்ம ஹெடி, நம்ம ப்ரூஸ் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு ப்ரூஸ், நான் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கான், பட் இவன் தான் நான், நீயும் தான் அண்ட் எல்லாருமே சேர்ந்தவன் தான் இவன், இவனுக்குள்ள நம்மளோட 4/5 ஆஃப் ஹியூமன் நாலேஜ் இருக்கு, அதனால ஏன் இன்னும் யோசிச்சுக்கிற, ஜஸ்ட் கோ ஆன் அப்படின்னு ஹெடி சொல்றான். தென் ப்ரூஸ், உனக்கு ஏதாவது பேர் இருக்கா, நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆல் ஆர் மேபி ரிடில்மேன், பிகாஸ் இந்த ஹியூமனிட்டியை பத்தின ஒரு கிரேட் ரிடில் என்னன்னா, இன்னும் இதுக்கப்புறம் இது எப்படி இருக்க போகுதுன்னு தான் கேட்டா சொன்னா, நம்ம எல்லாருமே இவனுக்குள்ள இருக்கும், பட் இதை பத்தி நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ ஜஸ்ட் கோ ஆன்னு எடி சொல்றான். இதுக்கு ப்ரூஸ், யோவால் இந்த பார்ட்டி அனிமல்ஸோட ஸ்கல்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ப்ரூஸ் கேட்ட கேள்விக்கு எடி உருவாக்கின அந்த ஆல் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, வெல் ப்ரூஸ், இந்த மாஸ்க்ல மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாஸ்க் போட்டுக்கிறவங்களோட ஐடென்டிட்டி குளோபல் ஆர் லோக்கல்ஸ்க்கு தெரியாம பாத்துக்குது. செகண்ட் பாயிண்ட், இந்த மாஸ்க் போட்டுக்கிறவங்களுக்கு ஒரு வேலெட்டை கிரியேட் பண்ணுது, அதுவும் இது ஹைலி ப்ரொடெக்டட் பிரைவேட் நெட்வொர்க் ஆஃப் கிரிப்டோ கரன்சி, அதாவது பிளாக் காயினோட கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் பாயிண்ட், உனக்கே தெரியும் இந்த மாஸ்க் போட்டுக்கிறவங்களுக்கு இது ஒரு டார்கெட்டை கொடுக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட் வேல்யூவேஷன்ல. இதை கேட்ட ப்ரூஸ், வேல்யூவேஷன் என்ன மீன் பண்ற, ஒரு இடத்தை கொளுத்துறதுக்கும் வழிப்பறை பண்றதுக்கும் அண்ட் கொலை, இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு இந்த பிளாக் காயின்ல. பட் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது வெறும் 10-20 கிடையாது, 100 இல்ல 1000 அளவு. சோ இதுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கர பணக்காரங்களாவும் அதுவும் பயங்கர வேகமாவும் மாறுறாங்கன்னு ஆல் சொல்ல, இதுக்கு ப்ரூஸ், அப்ப நெட்வொர்க் எப்படி டிஸ்டர்ப் பண்றது, இந்த நெட்வொர்க் நம்மளோட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இது டவுன் பண்ண முடியாது, பட் உன்னால ஒரு லோக்கல் சர்வர் டவுன் பண்ண முடியும். ஆனா இந்த நெட்வொர்க் சேட்டலைட் பேஸ்ட் ஆனது, ஆல்சோ இதுல வேர்ல்டு வைல டெபாசிட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, மேபி hundreds of thousands மெம்பர்ஸ்னு ஆல் சொல்ல, இதுக்கு ப்ரூஸ், இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும். அகைன் ஆல், இதுக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லிடுது. இதுக்கு கடுப்பான ப்ரூஸ், சி உனக்கு எல்லாமே தெரியாது ஆல், எடி அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல எடி இதை பத்தி மறந்துட்டு நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறான். அதுக்கு ப்ரூஸ், கமான் அப்படின்னு சொல்ல, எடி அவனால உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் அவன் பண்ண மாட்டான் ப்ரூஸ்னு சொல்லிடுறான். அண்ட் ஆல் ப்ரூஸ் கிட்ட, எனக்கு எல்லா விஷயமே தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கு ப்ரூஸ், நான் ஏன் எல்லா விஷயத்தையும் கொஸ்டின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அகைன் எடி, உனக்கு தெரியுமா ஒரு பழைய ரிடில் ஒன்னு இருக்குன்னு, ஏன்னா ஒரு
ஒரு பில்டிங் குள்ள கண்ணு தெரியாதவங்க உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பார்வையோட வந்திருப்பான். அதாவது ஸ்கூல் நாலேஜ் தான் நமக்கு ஒரு விஷன். நான் அப்படிதான் என்னோட லைஃப்ல நிறைய விஷயத்த பார்த்திருக்கேன். சம்டைம்ஸ் இந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் நான் உன்னை ரொம்ப வேல்யூவா பாக்குறேன். சோ இந்த கேள்வி கேட்கறத நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாமேன்னு எடி சொல்றான். ஏன்னா ப்ரூஸ் இவ்வளவு கேள்வி கேட்டதுல எடியே டென்ஷன் ஆயிட்டா போலங்க. பட் கரெக்டா ப்ரூஸ் கிட்ட இருந்து எடியை காப்பாத்துறதுக்கு ஹார்வி கிட்ட இருந்து ப்ரூஸ்க்கு ஒரு கால் வருது. சோ ப்ரூஸ் அந்த கால் அட்டன் பண்ணதுமே ஹார்வி எனக்கு என்ன கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு 1 நிமிஷம் இருக்குது, அதனால நடுவில் எந்த கேள்வியும் கேட்டாத. பட் என்கிட்ட கேட்ட மாதிரி அந்த ஆர்கம் ஃபன்ஸை பத்தி நிறைய விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அதனால என்னோட வேலையை போயிருந்திருக்கும். ஏன்னா ஆர்கம்க்கு அதிகமா ஃபன் கொடுக்கிறது ஒரே கம்பெனி ஜேகே ஹோல்டிங். இதுக்குள்ள குளோபலாவே ஏகப்பட்ட கம்பெனி சினிமால இருக்கு. அண்ட் முக்கியமா இதுல பயங்கர செக்யூர் ஃபெசிலிட்டிஸோட பிரைவேட் பிரிசனும் இருக்குது ப்ரூஸ். இது ஜஸ்ட் ஆர்டினரியான பிளாக் சைட்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இந்த சைட்ஸ்க்குள்ள இவங்க ஏகப்பட்ட விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. லைக் பயோடெக், பார்மசி, ஈவன் ஜெனோமிக் கம்பெனிஸ்க்கும் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள என்ன மாதிரியான விஷயம் நடந்தாலும் எதுவுமே நல்லதுக்கே இல்லைன்னு ஹார்வி சொல்ல அங்க அப்படியே கட் பண்ணி வேற இடத்த காட்டுறாங்க. வெல்கம். கண்டிப்பா நான் உங்களை பாராட்டுறேன் என்ன நீங்க பார்க்க வந்ததுக்கு. இந்த கேரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஹாமில்டன் ஹில். அதாவது காத்தம் சிட்டிக்கு இப்ப நியூ மேயரா வரப்போறது இவர் தான். ஏன்னா இப்ப ஜிம்மி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஆல்சோ அவர் பொதுமக்களே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு எதுவுமே குரல் கொடுக்க மாட்டாருன்னு. அதனால இப்ப காத்தம் சிட்டியோட நியூ மேயரா இவர் தாங்க இருக்க போறாரு. அண்ட் ஹில் யாரை தம்மா வெல்கம் பண்ணிருக்காரு? புல்லாக்க. நீ ஜஸ்ட் என்னோட ஒப்புதலை கேட்கறதுக்காக மட்டும் எனக்கு கூப்பிடலன்னு தெரியும் ஹில். மறந்துடாத நானும் ஜிம்மி தான். ஓ கமிஷனர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஒன்னும் உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஜிம்மி கிட்ட இருந்து உங்களுக்கு பிரிக்கிறதுக்காக உங்களை கூப்பிடல. ஜஸ்ட் நீங்க பண்ண விஷயத்துக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்டையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். டாக்டர் பெஞ்சமின் உங்க பெர்மிஷனோட அபவுட் குள்ள வரலாமா? அண்ட் அவன் ஃப்ரீயா தான் இருக்கான்னு ஹில் கேக்குறாரு. இதுக்கு டாக்டர் பெஞ்சமின் அவர் பாடி ரூம் குள்ள இருக்காருன்னு சொல்ல டாக்டர் பெஞ்சமின் போட்டுக்கிற அந்த மாஸ்க பார்த்த புல்லாக் வாவ் கூல் ஷேட்ஸ்னு சொல்லியிருப்பான். தென் டாக்டர் பெஞ்சமின் இவங்க 2 பேரையும் அந்த பாடி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹில் நான் இங்க வந்ததுக்கான காரணம் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுனால தான் அப்படின்னு புல்லாக் சொல்ல இதை கேட்ட ஹில் நான் அவன் மூலியமா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாரு. தென் 2 பேருமே அந்த பாடி ரூம் ரீச் பண்றாங்க. இப்போ ஹில் புல்லாக் கிட்ட ஹார்வி புல்லாக் மீட் மிஸ்டர் ரோமன் சயானஸ்னு சொல்ல இப்போ சயானஸ் அதாவது பிளாக் மாஸ்க் கமிஷனர் வெல்கம் அபார்ட். அண்ட் இவர் தான் பிபோ பிபாஸ்கி சவுத் சாம்பியன் சூசைட் ஸ்லம்மோட சவுத் பால இருக்கவரு. அண்ணா இவரோட பயங்கர ஃபேன்னு புல்லாக் சொல்றான். அண்ட் நீங்க சயானஸ் பிபோவோ ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சயானஸ் புல்லாக் கிட்ட இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளா இருங்கன்னு சொல்ல அதுக்கு புல்லாக் தேங்க்ஸ் சோ எதுக்கு அந்த மாஸ்க் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சயானஸ் பிபோவோட அட்டாக் எல்லாம் டாச் பண்ணிக்கிட்டு ஓ இது ஜஸ்ட் என்னோட ஐடென்டிட்டி தெரியாம இருக்கிறதுக்காக கமிஷனர், ஏன்னா என்னோட வேலையில எனக்கு ஏகப்பட்ட எனிமிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு புல்லாக் அகைன் சயானஸ் கிட்ட அப்படி என்ன வேலை பண்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு சயானஸ் அவன் ப்ரொஃபஷனல் பெசிபிஸ்ட்னு சொல்ல ஆஃப் கோர்ஸ் ஐ மீன் உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு புல்லாக் சொல்ல அதுக்கு சயானஸ் பிபோவோட கையை லாக் பண்ணிக்கிட்டே பை பெசிபிஸ்டாவா ஐ மீன் இந்த உலகத்துல பிரச்சனை நடக்கிற ஏரியாவிலலாம் அமைதியை கொண்டு வரவன்னு சொல்லிக்கிட்டே சயானஸ் பிபோவோட கையை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிட்டு இருக்கான். அண்ட் நல்லது நடக்கிற இடத்தெல்லாம் இந்த பேட் பீப்புள்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, அதாவது உங்களோட சிட்டியே தான். பட் கொஞ்ச நாளா உங்க பாஸ் ஜிம் ஜார்டனால உங்களோட சிட்டியில பீஸோட நீங்க இருந்திருக்கலாம். பட் இந்த பேட் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த காத்தம சின்ன பின்னமா ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சயானஸ் பிபோவோட கையை உடைச்சிடுறான். இதை கேட்ட புல்லாக் லுக் நீங்க ஜிம்மை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கதெல்லாம் நான் கேட்டது சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல இதுக்கு சயானஸ் நெவர் ஜிம்மி ஒரு நல்ல மனுஷன் தான், நாங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிறோம். அன்னைக்கு 2 பேருமே ஒன்னா போலீஸா இருந்துக்கிறீங்க புரியுது எனக்கு, அதுதான் உண்மையான பாண்ட்னு சொல்றான். ஆல்சோ இந்த இடத்துல கை உடஞ்ச பிபோவும் சயானஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போலான்னு பார்க்க சயானஸ் பிபோவோட காலை பிடிச்சிக்கிட்டே பட் ஃபேக்ட் என்னன்னா இந்த பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாருமே நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு முட்டாத்தனமான யங்ஸ்டர்ஸ். புல்லாக் இதுக்கு மேல இங்க பேச்சு வேணாம் அப்படின்னு சொல்றான். பட் சயானஸ் பிபோவோட காலை உடச்சி அவங்க எல்லாருமே இந்த பேட்மேன் கூட சேர்ந்துக்கிட்டு வளர்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் உங்களோட கண்ட்ரோல் நீங்க இப்பவே கொண்டு வந்தாகணும், இல்லைன்னா எவ்வளவு மோசமான நிலைக்கு இது போகும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதயமும் மனசும் சாஃப்ட் லாஸ்ட்லாம் எதை லீட் பண்ணும் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க அதுக்கு புல்லாக் வார்னு சொல்றான். தென் சயானஸ் பிபோவோட கழுத்தை லாக் பண்ணிட்டு அண்ணா இந்த உலகத்துல இருக்கிற சிட்டிஸ்ல இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், ஏன்னா நானும் அதோடவே தான் வளர்ந்தேன். ஸோ நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீ ஆர்விஎஸையும் ஏர்ஃபோர்ஸையும் கேட்டியாமே, அண்ட் என்னோட ஆளுங்க நினைச்சா இங்க உள்ள ஏகப்பட்ட பேரை இறக்க முடியும். ஸோ அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம புல்லார் கிட்ட சயானஸ் கேட்கும் போதே பிபோவோட கழுத்தை போட்டு பயங்கரமா லாக் பண்ணிட்டு இருப்பான். அதனால பிபோ கிவ் அப் பண்ணி டேப் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் சயானஸ் அவனோட கழுத்தை நெரிக்கிறத மட்டும் நிறுத்தி இருக்க மாட்டான். அதனால புல்லார் ஆல்ரைட் மேன் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தடுத்ததுக்கு அப்புறம் தான் சயானஸ் பிபோவோட கழுத்தையே விட்டுருப்பான். பட் ஆக்சுவலா நான் டூ லேட் போல பிபோ அந்த இடத்துல இறந்துடுறாங்க. தென் சயானஸ் புல்லார் கிட்ட அவனை பத்தி கவலைப்படாத அவன் நல்லா தான் இருக்கான், இப்போ நம்ம கொஞ்சம் அந்த அமைதியை பத்தி பேசுவோமா அப்படின்னு புல்லார் அங்க வந்து கூட்டிட்டு போயிடறான். தென் அப்படியே இந்த சீன் நம்ம ப்ரூஸ் கிட்ட காட்டுறாங்க. நம்ம ப்ரூஸ் சிட்டி விட்டு ரொம்ப தூரம் வெளியில வந்திருக்கான். பின்னாடி நம்ம ஆல்ஃப்ரோட வாய்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. நீனும் முழுசா உன் கண்ணை திறக்கல ப்ரூஸ், நீ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருக்க. அவங்க எல்லாருமே இது ஆர்க்ஸ் மென்ஷன் பண்றாங்க, அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து சில சீக்ரெட்டான பிரிசன்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் உருவாக்குனது ஆர்கே சாண்டபிரஸ்கால இருக்கு, ஆர்க் பி ரஷ்யால அண்ட் ஆர்க் சி சைனால. இதை நம்ம ஆல்பர்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ரூஸ் எடுத்து வந்த ஸ்கோப்பை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஐலாண்டை பார்த்துட்டு இருப்பான். அது என்னன்னா எல்லா கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு சீக்ரெட் பிரிசன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்களே, இந்த ஆர்க் ஏ, ஆர்க் பி, ஆர்க் சின்னு அந்த மாதிரி காத்தம்ல உருவாக்குற ஆர்க் பிரிசனோட நேம் என்னன்னா
ஆர்க் எம். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஆர்க்கம் அசைலம தான் இங்க ஆர்க் எம்னு மென்ஷன் பண்றாங்க. என்ன கேட்ட இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல ஆர்க்கம் அசைலமுக்கு தரமான ஆரிஜினை கொடுத்துருக்கானுங்க. அகைன் இப்ப ஆல்ஃபிரட் தான் பேக்ரவுண்ட்ல பேசுறாரு. நீ இப்ப எங்க வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பதான் நீ கரெக்டான ஃபோக்கஸ் பாயிண்ட்க்கு வந்திருக்க. ஆர்க்கம் தான் இருக்கலே ஒரு பெரிய பிளானோட இந்த காத்தம் சிட்டில உருவாக்கிட்டு இருக்காங்க. பாரு ப்ரூஸ், நீ இப்ப எதை எதிர்த்து நின்னுட்டு இருக்கன்னு பாரு, நீ எதை இழக்க போற அப்படின்னு நம்ம ஆல்ஃபிரட் சொல்லும் போதே இங்க அகைன் பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்க்கு தான் போறாங்க. மாஸ்க் ஆஃப் ஜோரோ படம் பார்த்துட்டு இருந்த ப்ரூஸ் என்ன விடு செலினா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு செலினா முடியாது, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உங்க அப்பா ஒரு லைனை பத்தி ஒரு ஜோக் சொன்னாரு, அந்த லைன் எப்படி இந்த ஜூக்கு வந்திருக்கும்னு சொல்ல. அதுக்கு ப்ரூஸ் அதுல என்ன அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அகைன் செலினா, உங்க அப்பா சொன்னாரு அந்த லைன் ஒருவேளை சேஃபா இருந்திருக்கும், இல்லனா அது ரொம்ப சோம்பேறியா இருந்திருக்கும்னு. பட் ஆக்சுவலா அந்த சிங்கம் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அதான் ப்ரூஸ் நானும் சொல்றேன், இந்த சான்ஸ் தான் சம்திங் நீ ஒரு அர்த்தமுள்ள ஆளா மாறதுக்கு. ஏன்னா மத்த கிட்ஸ் கிட்ட இல்லாத டேலண்ட் உன்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டமாவும் பயமாவும் ஏன் புதுசாவும் தான் இருக்கும்னு. பட் நீ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்றா. பட் இருந்தாலும் ப்ரூஸ் செலினா கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்ல, பட் கரெக்டான டைம்ல வேலன், ஆசி, ஹார்வி, எடி பாப்கார்ன் அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் அங்கேயே உட்கார வச்சு மொத்த படத்தை நீ பார்த்து தப்பா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ப்ரூஸ் அந்த இடத்துல லைட்டா சிரிச்சு இருப்பானே. அண்ட் இது எல்லாத்தையுமே பின்னாடி சீட்ல இருந்து மார்த்தாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. தென் இப்ப அகைன் நம்ம பிரசன்ட் டைம்ல எனக்கு தான் வரும். இங்க காலையிலேயே ப்ரூஸ் ஏஞ்சிக்கிறத பார்த்ததும் மார்த்தா லைட்டா ப்ரூஸை பார்த்து பயந்துடுறாங்க. ப்ரூஸ் நீ என்ன பயமுறுத்திட்ட, ஹே என்னாச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு மார்த்தா கேட்க, அதுக்கு ப்ரூஸ் ஒன்னும் இல்ல, நான் ஜஸ்ட் சும்மா இங்க பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ப்ரூஸ் சொல்றான். அதுக்கு மார்த்தா, சூப் எப்படி பண்றது பாத்துட்டு இருக்கியா, அதுவும் 8 மணிக்கு. ப்ரூஸ் உங்க ஃபேஸ பார்த்தாலே நல்லாவே தெரியுது, நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மார்த்தா சொல்ல, இப்போதான் ப்ரூஸ் எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இந்த மோசமான காத்தம் சிட்டியை பத்தின விஷயத்தெல்லாம் நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கலாமே. இல்ல ப்ரூஸ், என்னால அதை இன்வால்வ் ஆகாம இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் இப்ப நான் ஜிம்மியோட டெப்யூட்டி மேயரா இருக்குன்னு மார்த்தா சொல்றாங்க. ஆல்சோ இவங்க ஒரு அபிஷியல் பிரஸ்ஸா ஓட் ஜார்டன் ஃபார் மேயர்னு ஒரு பேட்சும் வச்சிருக்காங்க. இதை பார்த்தது ப்ரூஸ்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. டெப்யூட்டி மேயரவா, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு தெரியுமா பார்ட்டி அனிமல்ஸ் எல்லாருமே அபிஷியல்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு, அண்ட் இப்ப எதுக்கு உங்க மேல நீங்களே ஒரு டார்கெட்டை செட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ப்ரூஸ் கேட்க, ப்ரூஸ் சொன்னது கேட்ட மார்த்தா, ஜிம்மி என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதை நான் நம்புறேன், என்னால இந்த சிட்டி கொலாப்ஸ் ஆகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, அதான் நான் போயிட்டு ஹெல்ப் பண்ண போறேன்னு மார்த்தா சொல்ல, இதுக்கு ப்ரூஸ் ஒருவேளை உங்களால முடியலனா நீங்க நினைச்சதோ ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ப்ரூஸ் கேட்கறான். அகைன் மார்த்தா, தென் அப்ப நீ ட்ரை பண்ணு, அதான் நம்ம எல்லாருமே, நான் நீ உங்க அப்பா எல்லாருமே தான் அப்படின்னு மார்த்தா சொல்றாங்க. இதுக்கு ப்ரூஸ், ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ப்ரூஸ் சொல்ல, இந்த இடத்துல மார்த்தா ப்ரூஸ கோவத்துல அடிக்காம ஒரு அம்மா பாசத்தோட ப்ரூஸ்க்கு ஒரு முத்தம் கொடுத்து, குட் பை ப்ரூஸ், முடிஞ்சா இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ இப்போ ப்ரூஸ் எல்லாம் உங்க அம்மாவை தடுக்கவே முடியல. பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவரா ஆல்ஃபிரட், சி உன்னால முடியாது கேட், உன்னால அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது, இங்க வெறும் நீ எந்த அளவுக்கு தைரியமா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு எந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு எந்த அளவுக்கு ஒரு நல்லவனா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்ல. இதை நம்ம ஆல்ஃபிரட் ஒரு வேன்குள்ள இருந்துகிட்டு அவரோட பொண்ணு ஜூலியாவை பார்த்துக்கிட்டே தான் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் ஜூலியா எலிமெண்டரி ஸ்கூலோட டீச்சரா இருக்கா. சோ அதனால அவகிட்ட ஒரு 4-5 சின்ன பசங்க வந்து எங்க கூட சேர்ந்து கிக் பால் விளையாட வரீங்களான்னு கேட்டுட்டு இருப்பானுங்க. அப்ப ஜூலியா, நான் மட்டும் உங்க 6 பேரை எதிர்த்து விளையாடணுமா, இது நியாயமாவே இருக்காதுப்பா, அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ஃபிரட் பார்த்துட்டே தான் இருப்பாரு. அப்ப அந்த பாலை வச்சு இந்த சின்ன பையன் கொஞ்சம் வேகமா அந்த பாலை கிக் பண்ணிடுவான். சோ அதனால அந்த பால் அந்த ஃபென்ஸை தாண்டி ஆல்ஃபிரடோட வேன் பக்கத்துல வந்து விழுந்துரும். சோ அதனால அந்த பாலை எடுக்கிறதுக்காக ஜூலியா தான் வெளியில வந்திருப்பாளே. அப்ப ஆல்ஃபிரட் ஜூலியா நம்மள கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. ஆனா ஜூலியா அதை நோட் பண்ணிருப்பா. அகைன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர ஆல்ஃபிரட், அவங்களை காப்பாத்துறதுக்கு உன்னால ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய முடியும், அந்த டீலை நீ அக்செப்ட் பண்றது தான். உன்னை நீ கொஞ்சம் சுத்தி பார்த்தனா தெரியும், நீ சண்டை போட்டா பாதிக்கப்பட போறது இந்த மக்கள் தான். அண்ட் நீ மேல பார்த்தனா இந்த வானமே உன்னை எதிர்த்து நிக்குது, ஆனா கீழே நீ எவ்வளவு ஆழத்துக்கு விழுந்தாலும் நீ செய்ய போற விஷயம் நல்லதுக்கு தான். தென் அப்படியே காத்தம் நியூஸ் ரிப்போர்ட்ஸை காட்டுறாங்க. அங்க புதுசா மேயரா இருக்க போற ஹாமில்டன் ஹில் இந்த பார்ட்டி அனிமல்ஸ்ல பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேயர் ஜார்டன் ஸ்டில் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்காரு. அண்ட் மக்கள் கிட்ட இருக்கிற பயத்தை எதிர்த்து போராடுங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. பட் ஜிம்மியோட விஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால நம்ம சிட்டியை இழந்துட்டோம். அண்ட் எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு கமிஷனர் புல்லார்க் அண்ட் ஜிசிபிடியோட ஒப்புதல் இருக்கிறத நினைச்சு. அண்ட் இது நம்மளோட டைம், காத்தம் சிட்டியை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்ட்ரோல் எடுப்போம்னு ஹில் சொல்றதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க. ஆல்சோ இந்த இடத்துல ஹில் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஏன்னா நாளைக்கு தான் காத்தம் சிட்டியோட ரொம்ப வயலண்டான டே நடக்க போகுதுன்னு மெமரபிள் லைட்டை டர்ன் ஆஃப் பண்றதா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுட்டு இது எல்லாத்துக்குமே எப்படி பேட்மேன் ரெஸ்பான்ஸ் பண்ண போறான், அண்ட் மக்கள் இப்ப பேட்மேனை தான் கேட்டுட்டு இருக்காங்கன்னு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதான் நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பேட்மேன் கிட்ட வந்தா, ப்ரூஸ் பேட் சூட்டை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த ஏப்ஸ்கோலோட தன்னோட போனை கனெக்ட் பண்ணி பிளாக் மாஸ்க் கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ பிளாக் மாஸ்க், ஓகே 200 மில்லியன் ஃபார் நீ ஒரு வாரத்துக்கு வெளியிலேயே வரக்கூடாது, நான் கண்டிப்பா சொல்ற காத்தம ரொம்ப மோசமாலாம் நான் மாத்திர மாட்டேன். அண்ட் நீ ஜஸ்ட் இதை பத்தி யோசிப்பாரு, இந்த ஒரு நல்ல பேட்மேனால அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியும்னு, உன்னோட கார்ஸ், வெப்பன்ஸ், டெக் இது எல்லாமே லைஃபோட ரொம்ப பெரிய விஷயமா ஆகிடும், சம்திங் எபிக், அண்ட் பேட்மேனால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு பிளாக் மாஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ரூஸ் நடுவில் இன்டரப்ட் பண்ணி, போதும் அந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த இஷ்யூவை டு பி கண்டினியூன்னு போட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க. எனக்கு கேட்டால் இந்த இஷ்யூ இருக்கிறதுல ஒரு தரமான இஷ்யூங்க. ஏன்னா நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பேட்மேனும் பிளாக் மாஸ்க்கும்
கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான கேரக்டரா தான் தெரிவாங்களே. ஏன் சொல்றேன்னா பேட்மேனோட ஒரிஜினல் ஆரிஜின் என்னது, பேட்மேனுங்கிறவர் ஒரு பயங்கர பணக்காரரு, தன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டாரு. ஆல்சோ இந்த காத்தம்ல குற்றமே நடக்காம ப்ரொடெக்ட் பண்ற கேரக்டர். இப்போ இந்த இடத்துல பிளாக் மாஸ்கோட ஆரிஜினை பாருங்க. பயங்கர பணக்காரன், தன்னோட ஃபேஸ் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டான். ஆனா இவனுக்கு சின்ன சேஞ்ச் என்னன்னா இவன் காத்தம் சிட்டியை சுடுகாடா மாத்த வந்தவன். சோ பேட்மேனுக்கு ஆப்போசிட்டா இருக்க இந்த பிளாக் மாஸ்க் ஒரு விதத்துல தன்னோட ஒரிஜினல் ஆரிஜின்ல இருக்கிற கேரக்டர் தான். பட் இந்த அப்சல்யூட் பேட்மேனுக்கு ஆரிஜின் கம்ப்ளீட்டா சேஞ்சா இருக்கிறதுனால பிளாக் மாஸ்க் கம்ப்ளீட் ஆப்போசிட்டா தாங்க தெரியும். அண்ட் என்ன கேட்டா இந்த இஷ்யூ கம்ப்ளீட்டா 10/10ங்க. ஏன்னா இந்த இஷ்யூல பேட்மேன் கம்ப்ளீட் டவுன்ஃபால்ல இருக்காரு. ஆல்சோ நிறைய இடத்துல பேட்மேனோட பிரசன்ஸே நம்ம பார்க்கல. பட் இருந்தாலும் பேட்மேனை சுத்தி தான் இந்த கதை நகர்ந்துட்டு இருக்கும். ஸோ ஓவராலாவே இந்த இஷ்யூ நம்பர் 3 தரமா இருந்தது. அண்ட் இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்ம சேனல்ல 8 மணிக்கு மேல கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணலாமான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் நான் கண்டிப்பா சொல்றேன். ஃப்ரைடே போய் அப்லோட் பண்ணுவேன். இந்த ஃப்ரைடே காமிக்ஸ் மாதிரி மிஸ் ஆயிட்டு இருக்காது. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.